இன்றைக்கி நம்ம கிச்சனில் சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம். பொங்கல் வந்து நம்ம வறுத்து பொங்கல் பண்ணால் தான் மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம பாசிப்பருப்பை வறுக்கிறோம். வறுக்கிறப்போ நல்லா மணம் வரும். அதே போல் கலரும் லைட்டாக மாறி வர்றப்போ நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து நல்லா பாசிப்பருப்பு கலர் மாறி வந்துருச்சு. இப்போ மாற்றி வச்சுக்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி வறுத்த பாசிப்பருப்பை இதில் சேர்த்து கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பும் கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு வந்து அளவெல்லாம் கிடையாது. நிறைய தண்ணி ஊற்றினா தான் பொங்கல் வந்து குலைவாக இருக்கும். நான் வந்து 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 6 டம்ளர் தண்ணின்றது இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு அதிகம் தான். இருந்தாலும் நான் 6 டம்ளர் சேர்த்துருக்கேன். குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் நிறைய தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் விட்டு நல்லா குலைவாக வேக விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அரிசியும் பருப்பும் வேக வச்சு நல்லா குலைவாக வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இதில் நாட்டு சர்க்கரை 200 கிராம் சேர்க்குறேன். வெல்லம் போட்டோம்னா நல்லா இன்னும் நல்லா தண்ணியாக வரும். அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா குலைவாக நல்லாயிருக்கும். நம்ம கரெக்டாக கீழே இறக்குனதுக்கப்புறம் கெட்டி ஆயிரும். அதை சூடாக இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் பொங்கல் வந்து நல்லா நெழுகலாக அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஏலக்காய் தூள். நாட்டு சக்கரைன்றதுனால சீக்கிரமாகவே அது கரைஞ்சிரும். நம்ம வெல்லமெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா தனியாக அந்த வெல்லத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கணும். அதில் வந்து கல் தூசி இதெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால அதெல்லாம் தண்ணி ஊற்றி கரைச்சி காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையில் அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால் நான் டைரெக்டாகவே சேர்த்துட்டேன். அவ்வளோதான், எல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை இறக்கிட்டு நம்ம முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து நம்ம விருப்பம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு வந்து நெய் விட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு நெய் எந்த அளவுக்கு விடுறோமோ அந்தளவுக்கு பொங்கல் நல்லா ருசியாக இருக்கும். அதனால் தாராளமாகவே நெய் விட்டுக்கோங்க. அதே போல் முந்திரி திராட்சை போடுறதும் நம்ம விருப்பம் தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். முதல்ல இதை வறுத்துக்கலாம். ஏன்னா இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதை போட்டோன்னா சீக்கிரமாக அது கருத்து போயிடும். அப்படின்றதுனால தான் இதை முதல்ல போட்டு வறுத்துக்கலாம். அடுத்து இதில் திராட்சை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மொத்தமும் கரிக்கிறோம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதை பொங்கலில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு கலந்து விட்டுறலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அரிசியும் பருப்பும் எந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்திருக்குன்னு பாருங்கள். பொங்கலுக்கு வந்து தண்ணி அளவு மட்டும் கணக்காக ஊற்றாதீங்க. அளவுக்கு அதிகமாகவே ஊற்றிக்கிட்டிங்கன்னா பொங்கல் வந்து நல்லா குலைவாக வரும். இல்லைன்னா அரிசி அப்படியே முழுசாகவே இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் பொங்கல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். என்னோடய வீடியோவையும் நீங்கள் உடனே பார்க்கலாம்.